என்ன ஃப்ரெண்ட்ஸ், திருஷ்யம் 3 பார்த்தாச்சா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரீசெண்டாக மோகன் சார் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற தொடரும் மூவி தான் அப்படி சொன்னேன். லோ ஹைப்பில் ரிலீஸ் ஆகி செம்ம பிளாக் பாஸ் ஆகிய படம் தான் இந்த தொடரும் மூவி. அப்படி என்னடா இருக்குன்னு நானும் எங்கள் அம்மா இந்த படத்தை பார்க்க போனோம். படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 மினிட்ஸில் லேண்ட்ஸ்லைட் பற்றி காட்டுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் கதையே வேறு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் நார்மலாக போகும். லாலிட்டனுக்கும் அவரோட காரோட ரிலேஷன்ஷிப்பு அண்ட் லாலிட்டன் அவரோட ஃபேமிலி பற்றி, அவரோட பாஸ்ட்டை பற்றி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கும். ப்ரீ இன்டர்வியூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மெயின் ஸ்டோரி. செம்மையாக முடிச்சிருப்பாங்க இன்டர்வியூவில். தென் செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா தக்காளி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்படியே ஆப்போசிட், ஃபுல் சஸ்பென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லைங்க, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த வில்லன் கேரக்டர் மிரட்டி விட்டார். என்ன வில்லன் பற்றி சொல்கிற, மோகன் சார் பர்ஃபார்மன்ஸ் அப்போ சரியில்லைன்னு சொல்ல வரியான்னு அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் அவர் நடிப்பு நாயகன், அவர் ஆக்டிங் சொல்ல முடியுமா? ஆனால் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும், ஆள் வேறு லெவலுங்க. இன்னோசன்ட் கேரக்டர்லேயும் சரி, மாசான கேரக்டர்லையும் சரி கலக்கிறாரு. தென் அதர் ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க. பாரதிராஜா சார், இளவரசர் சார், இவங்களும் நடிச்சிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இது மலையாளம் படமா இல்லை தமிழ் படமான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இளையராஜா பாட்டை போட்டு தள்ளி இருப்பாங்க. அந்த பாட்டு கேட்க நம்மளுக்கு நல்லா இருக்குது. பட் இசை கேட்டால் என்ன பண்ணுவாரு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதாவது கேச போகிறாரான்னு. சரி, ஸ்டார்டிங் என்னமோ திருஷ்யம் 3ன்னு சொன்னியே, அது எதுக்குடா சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் பாபநாசம் பார்த்துருப்பீங்களே, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் மலையாள மூவி திருஷ்யம்னு தெரியும்ல. அதில் பாட்டு கூட ரிலீஸ் ஆகி செம்ம பிளாக் பஸ்டர் ஆச்சு. சரி இந்த விஷயத்துக்கு வரேன். திருஷ்யம் படம் மாதிரியே இதுவும் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் தான். பட் திருஷ்யம் வேறு, இது வேறு. அந்த படம் மாதிரியே இதுவும் ரொம்ப நல்ல படம். பட் திருஷ்யமில் ஃபேமிலி எமோஷன் பெட்டராக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மாஸ் சீன்ஸில் நிறைய இருக்கும், ட்விஸ்ட் நல்லா இருக்கும். ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மோகன் சார் நடித்த ரிலீஸ் ஆகிருந்த எம்புரான் படம் தேட்டரில் பார்க்காம ஓட்டியில் பார்த்துலாம் விட்ட மாதிரி இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. போய் தேட்டரில் போய் பாருங்கள். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு தொடருமோட பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் கன்ஃபார்மாக தொடரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.